முதலாவது வணக்கம் மக்களே. கீழடி அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன? வைகைக்கரை நாகரிகம் அப்படின்னா என்ன? இது தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உலகில் மனிதன் தோன்றி பல லட்சம் வருடங்கள் தாண்டிவிட்டது. ஆரம்பத்தில் மனிதன் நாடோடியாக வேடவு வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த மனிதன் எப்போது ஒரு சமுதாய கட்டமைப்பையும் நிர்வாக கட்டமைப்பையும் உருவாக்கி வாழ்ந்தானோ அதைத்தான் நம்ம நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் உலகத்தில் பல நாகரிகங்கள் நதிக்கரைகளை அடிப்படையாக வைத்து தோற்றம் பெற்றன. அவ்வாறு இந்து சமுத்திரத்தில் தோற்றம் பெற்ற பழமையான நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்க்குறது சிந்து சமவெளி. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். இது கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிக்குரியது. இங்கே வாழ்ந்த இனக்குழுவினர் ஆரியர்கள். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றிய காலப்பகுதியில் இந்து சமுத்திரத்தில் இதற்கு இணையான எந்த நாகரிகமும் இல்லை என்பது வரலாற்று குறிப்பு. இந்தியாவில் இதனால ஆரியர்களின் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறார்கள். காரணம், வரலாறு அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு பாரிய உதவி புரியும். அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் ஆரிய ஆக்கிரமிப்பு நம்ம சொல்லலாம். இதற்கும் நம்ம கீழடிக்கும் என்ன தொடர்பு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம படித்த வரலாறு. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் தான் பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது தான் நம்ம படித்த வரலாறு. ஆனால் அது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தோட தோற்றத்துக்கு இணையான காலப்பகுதியில் எந்த நாகரிகமும் இல்லை என்பது பழைய அறிக்கை. இப்போ வரலாறு சிந்து சமவெளி நாகரிகத்தை விட சிறப்பான நாகரிகம் இருந்ததுக்கு ஆதாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. அது நம் தமிழின் நாகரிகம், தமிழரின் நாகரிகம் அப்படிங்கிறது தான் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். தமிழின் முகவரியான மதுரைக்கு தென்கிழக்கு திசையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி எனும் கிராமத்தில் 2013ஆம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்பொருள் ஆய்வாளர் தலைமையிலான குழு வட இந்தியாவில் நடத்தப்படுவதை போல தமிழ்நாட்டிலும் அகழ்வாராய்ச்சி நடத்தினா பல தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிறத தங்களது ஆய்வை கீழடியில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல பழமையான நதிக்கரை நாகரிகம், அதாவது வைகை கரையை அண்டிய பிரதேசத்துல இருந்திருக்கலாம் என தங்களது ஆய்வுகளை செய்கிறாங்க. அந்த ஆய்வின் முதலாவது கட்டத்திலேயே 5300க்கு அதிகமான தொல்பொருட்கள் கிடைக்கப்பெற்றன. பானைகள், பானை ஓடுகள், நாணயங்கள், நகைகள் என்பனவும் பழங்கால கட்டிட சிதைவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதுல 56 பானை ஓடுகள்ல பண்டைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. மெல்லிய பானை ஓட்டுல எழுதுவதற்காக எழுத்தாணி பயன்படுத்தப்படும், அதாவது விலங்குகளுடைய எலும்புகளை எழுத்தாணிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வணிக முத்திரைகள் காணப்பட்டிருக்கு. உலர் மலசல கூடம் என்பன காணப்பட்டிருக்கு. இதனூடாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான காலப்பகுதியில் எமது தமிழ் மூதாதையர்கள் கல்வி, வணிகம், கலாச்சாரம், சுகாதாரம் என பல்வேறு துறைகளிலும் சிறப்புற்று விளங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று ஒன்று கிடைக்கப்பெற்றது இங்கு தான். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம் இல்லைன்னு சொன்ன ஆரியர்களுக்கு இது ஒரு தலைவலி கொடுத்துச்சு. சரி, இந்த தமிழரோட பழம்பெருமை வெளியே வந்தால் என்னவாகும்? அதாவது இது தொடர்பாக அறிக்கை வெளியிடலை, அப்படி வெளியிட்டா என்னவாகும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு சமுதாயத்தோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அந்த சமுதாயத்தோட வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த கீழடி ஆய்வு வெளியே வந்தால் தமிழரோட பாரம்பரியமும் சிறப்பு மேலோங்கும். இதுவரைக்கும் நம்ம படித்த வரலாறு பெரிய மாற்றத்துக்குள்ளாகும். உலகத்தோட முதல் சிறந்த இனம் அப்படின்னு தமிழ் மீண்டும் தடம் பதிக்கும். இதுதான் இந்த ஆய்வோட முடிவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் 2வது பக்கம் உங்களுக்கு வேணுமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதிய பதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.